இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பூஜாவோட சுயரூபத்தினால நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்குறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த பூஜா இருந்துக்கிட்டு அந்த ஒரு நிலத்துக்காக அந்த ஒரு நபரை கடத்தணும் போதே வந்துட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த சுயரூபம் தெரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்டதை வந்துட்டு அடையாமல் விட மாட்டாங்கன்னு. ஆனால் அவங்களோட வலையில் போய் நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் அவங்களுடைய கம்பெனிலே வேலை பார்க்குறன்ற உண்மை மட்டும் ஒரு நாளைக்கு இவங்க 2 பேருக்குமே தெரியும். கண்டிப்பாக நடுத்தெருவில் வந்துட்டு இவங்க நிற்க போகிறது 100% உறுதிங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம இலக்கை எந்த இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்ற உண்மை வந்துட்டு சொல்லாமல் வேலை பார்க்குறாங்க. நம்ம கௌதம் வந்துட்டு அதே பூஜா மில்லில் வேலை பார்த்துட்டு எந்த ஒரு இடத்துல வந்துட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்ற உண்மையை வந்துட்டு சொல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய சூழ்ச்சினால் இவங்க 2 பேருமே மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாதுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கப்பட போகுது. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகி அம்மா கிட்ட கண்ணீரோடு சொல்லிட்டு இருக்காங்க, ஜானகி நீ வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாத, என்னுடைய சம்பளம் வேணும்னா குறைய இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனசுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறேன்னு. அதே சமயம் நம்ம ரேவதியும் வந்துட்டு சொல்கிறேங்க, நானும் வந்துட்டு பண உதவி கொடுத்து உதவி பண்ணுறேன், என்னுடைய சம்பளத்தை வச்சுன்ற மாதிரி. இவங்களே வந்துட்டு வசமாக நம்ம இலக்கிய கெட்டப்ப சிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம இலக்கிய வந்துட்டு இவங்கள என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. ஆனால் இவங்களே வேலைக்கு போகிற உண்மையை வந்துட்டு காட்டி கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு எப்படி பணம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய குறுக்கு கேள்வி கேட்குற போது வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்போ சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்கு காரணமாக இருக்கிற இந்த தாட்சானி, இந்த எஸ்எஸ்கேவும் சும்மா விட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியாச்சும் நம்ம ரேவதி வந்துட்டு இவங்களோட ஒட்டுமொத்த உண்மையை வந்துட்டு ஜெயிலுக்கு வரைக்கும் இழுத்துட்டு போகணுன்னு எதிர்பார்த்துங்க. ஆனால் அதில் ஒன்று கூட நடக்கலை பார்த்தீங்களா? ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எதோ பொய்ய சொல்லி ஒரு பக்கம் இந்த தாட்சாயினியை சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க. எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கேவும் அவகிட்ட இருக்கிற ஃபோட்டோவை எவிடன்ஸ் வந்துட்டு அழிக்கணும். அதுக்கு அவளவே வந்துட்டு உயிரோடு இருக்கிறவள அழிக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவளை அழிச்சுமே வந்துட்டு அந்த ஒரு உண்மையை வந்துட்டு அழிக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஜானகி அம்மாவுக்கு தெரியும், நம்ம இலக்கியாவுக்கு தெரியும் எஸ்எஸ்கே யார், ரேவதி யாருன்னு. இவங்களுடைய புள்ள தான் வந்துட்டு கௌதம்ன்ற உண்மையும். ஆனால் இந்த ஒரு உண்மையை மறைச்சதுனால இந்த இலக்கியா பண்ண பெரிய முட்டாள்தனமே அதுதாங்க. இப்போவே அந்த ஒரு உண்மை மட்டும் கௌதமுக்கு தெரிய வந்துச்சுன்னா எஸ்எஸ்கே நடுத்தெரு இழுத்துட்டு வந்து அடி மரணடி கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதில் எல்லா உண்மையுமே பார்த்தீங்களான்னு அப்பாவே நின்றுட்டு இருக்கிறது அசிங்கப்பட்டுனா நம்ம கௌதம் தாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிலைமையிலையுமே நம்ம ஜானகிம்மா பொறுத்த வரைக்கும் கௌதம் வந்துட்டு இந்த ஜானகி விட்டுட்டு போகக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறான். ஒரு பக்கம் இந்த அஞ்சலி வந்துட்டு பைரவி பண்ண சூழ்ச்சியை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு. ஏன்னா இப்போ அந்த ஒரு டாக்குமெண்ட்டு டெண்டர் எல்லாமே வந்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு தான் போக போகுதுன்னு சொன்னதை நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அவனை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும், நல்லவ மாதிரியே நடித்து நம்ம கூட நாடகம் ஆடியிருக்கானு. ஆனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு இந்த அஞ்சலியை வந்துட்டு நம்ம பைரவி போட்டு விட்டுக்கிறோம். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், நம்ம அருமை பொண்டாட்டிக்கு எஸ்எஸ்கே அப்பா உதவி பண்ணுவாங்க, தாட்சி அம்மா உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருப்பா. அதனால தான் வந்துட்டு அவங்க இந்த ஒரு நிலைமையில நம்மளை வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி திரும்ப வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கிடைக்கணுங்க. ஏன்னா இப்போ இருக்க நம்ம கௌதமாலே இலக்கியாவில் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நிம்மதியாகவே இருக்க முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த